இங்கேருந்து ஒரு பெரிய டீம் வந்து தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் இந்த கூட்டணியிலிருந்து நம்ம விடுபட்டால் தான் கட்சியை வளர்க்க முடியும். ஒரு துணிச்சலான முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதா அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய எதிர்காலமே இருக்கு. திமுக இந்த சூழலில் வந்து காங்கிரஸ் தலைமை வந்து வேற விதமாக முடிவெடுத்தாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளவுபட்டு ஒரு பகுதியை வந்து தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு வாங்க. இப்போ காங்கிரஸை இழந்துட்டாருன்னா பிஜேபி எதிர்க்கிறதுக்கான ஆளாக்கணும் அப்படின்ற அந்த இமேஜ் தான் அவருக்கு வந்து அது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கார் அறம் இணை இதழ் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளரும் சாவித்திரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு மாதங்களாக வந்து திமுக காங்கிரஸ் பேரம் வந்து ஒரு இழுபறியாகவே இருக்குது. கடந்த கால தேர்தல் பார்த்தோம்னா 2011 இருந்து ஒரு 60 சீட்டு 45 சீட்டு கடைசியாக 25 சீட்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த முரண்பாடு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? திடீர்னு இந்த சிக்கல் ஏன் உருவாச்சு ரெண்டு கூட்டணிக்கு இடையில? தமிழக அரசியல் தொடர்பாக ராகுல் காந்தி கொஞ்சம் நாளாக ரொம்ப ஆர்வம் காட்டி இங்கே வந்துட்டு போக கொள்ள இருந்ததில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக காங்கிரஸார் முழுக்க திமுகவை சார்ந்து அதனுடைய நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைக்கு போதுமான அளவுக்கு குரல் கொடுக்கறதில்ல. தேர்தல் கூட்டணின்றது தேர்தல் நேரத்தில் வச்சுக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து நீங்கள் களம் கண்டால் தான் வந்து கட்சியை வளர்க்க முடியும். அந்த மாதிரி இங்கே விக்ரஸாக வந்து கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு அக்கறை இல்லை அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ரெண்டாவதாக கட்சியினுடைய ஹைகமாண்ட் என்ன விதமான ஒரு கட்டளை சொல்கிறாங்களோ அதை காட்டிலும் திமுக தலைமை சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து செய்கிறதுல தான் வந்து இவங்க ஆர்வம் காட்டுறாங்க தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள். இப்போ இது வந்து கட்சியினுடைய அடிநிலை ஊழியர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு உருவாகி இங்கேருந்து ஒரு பெரிய டீம் வந்து தொடர்ச்சியாக ராகுல் காந்திக்கு கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் இந்த கூட்டணியிலிருந்து நம்ம விடுபட்டால் தான் கட்சியை வளர்க்க முடியும். இந்த கூட்டணியிலிருந்து நம்ம விடுபடுவோம், ஒரு மாற்றம் தேடுவோம் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. விடுபட்டு அப்படி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அவங்களால வளர்ந்துட முடியும். அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு அப்படி ஏற்ற ஒரு தலைவர், மாநில தலைவரை அவங்க சரியாக தேர்ந்தெடுக்கணும். மக்கள் பிரச்சனைக்கு களம் காணக்கூடிய ஒரு துடிப்பு மிக்க இளம் தலைவரை அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து அடையாளம் காணணும். அப்படி காணுகின்ற பட்சத்தில் அந்த தலைமைக்கு வந்து உரிமைகளை கொடுத்து நீங்கள் வந்து போராடுங்க அப்படின்னு சொல்லும்போது தெலுங்கானாவில் ஒருத்தர் உருவான மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு குரலாக ஒழிச்சா மட்டும்தான். சந்திரசேகர ராவுனுடைய சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து அங்கே காங்கிரஸ் கடுமையான போராட்டங்களை நடத்தியதன் காரணமாகத்தான் ரேவந்த் ரெட்டிக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை ஏற்பட்டுச்சு. சந்திரசேகர ராவ் உளவு சர்வாதிகாரமாக போலீஸ் காவல் ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தார். அதை எதிர்த்து கேள்வி கேட்காம ஜால்ரா போட்டிருந்தா இங்கே காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்க. தெலுங்கு தேசமும் அவங்களும் மட்டும்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் அங்கே மக்கள் நலன் சார்ந்து, தெலுங்கானா மக்கள் நலன் சார்ந்து பேசினாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து பேசுவது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் கிட்டத்தட்ட அரிதாகிவிட்டது. அவள் திமுகவுடைய இன்னொரு தேசிய அணியாக மாறி நிற்கிறாங்க. திமுகவோட பி டீம் மாதிரி மாறிடுச்சா? தேசிய அணி. திமுகன்றது ஒரு மாநில கட்சி தான், அதுக்கு ஒரு தேசிய அணியாக இவங்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளில் பெரும்பாலானவர் வந்து திமுக ஆதரிக்கிறாங்க. தொண்டர்களில் காங்கிரஸ் அனுதாபிகளில் பெரும்பாலானோர் வந்து திமுகட்டிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டும் கட்டான சூழலில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் ராகுல் காந்தி அப்படியே தொடர்ச்சி அதை இது பண்ணி, சீட்டுன்றது வந்து பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. சீட்டுன்றது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திமுகவிடமிருந்து விடுபடுவதற்காக ஏதாவது ஒரு பெரிய நம்பரை கேட்டு அதை அவங்க கொடுக்கலன்னு சொன்னால் விடுபட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அவங்களும் இவங்க லேஸில் விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு பார்க்கணும். அது திமுகவும் தந்திரமாக அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இழுத்தடிக்கிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க குழுவை போட்டு பேசுகிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க குழுவும் போடலை, பேசுகிறதுக்கு தயாராகவும் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இதில் வந்து ஒரு துணிச்சலான முடிவை காங்கிரஸ் எடுக்கிறதா அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய எதிர்காலமே இருக்குது.
இப்போ வந்து காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடக்குது, ஆதவ் ஹைதராபாத் போனார்னு பல நியூஸ்கள் பார்த்தோம். இப்போ சங்கீதா அவர்கள் விஷயம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் விஜயை நம்பக்கூடாது, நம்ம மறுபடியும் திமுகக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்ததா தகவல் வருது. இது எந்த விதத்தில் உண்மையான நிலைப்பாடு எடுத்தா? அப்படி இப்போ காங்கிரஸ் தான் அப்படி நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி காங்கிரஸ் பேசவே இல்லையே. காங்கிரஸ் இந்த பிரச்சனையை பற்றி எந்த விதமான கருத்தும் இது வரைக்கும் சொல்லலையே. அப்போ நம்ம எப்படி முடிவெடுக்க முடியும்? பொதுவாக சார், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அரசியல்வாதிகளுடைய பர்சனல் லைஃப்ன்றது வந்து ஒரு பின்பற்ற தகுந்ததாகவோ மரியாதைக்குரியதாகவோ இல்லை. அது மக்கள் வந்து அதை வந்து பார்த்து பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அதை விட்டுட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வெளிநாடுகளில் பார்ப்பாங்க, ஒரு அதிபர் என்றால் அவருடைய மனைவி, அவர் எப்படி அவர் குடும்பத்தை நடத்துகிறாரு, அவர் எப்படி ஒரு சரியான குடும்ப தலைவராக இருக்கிறான்றது ரொம்ப பார்ப்பாங்க. அமெரிக்காவிலலாம் ரொம்ப பார்க்குறாங்க, இங்கிலாந்துலலாம் ரொம்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்மள மாதிரியான நாடுகளில் வந்து தலைவர்கள்லாம் அப்படித்தான் முன்ன பின்ன இருப்பாங்க, பெரிய மனுஷன்னா அப்படி இப்படி தப்பு பண்ண தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு அக்செப்டபிள் ஒரு மனநிலை இருக்குது. அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமாங்க, பெரிய இடங்க அப்படின்ற போக்கு இருக்குது. அப்படி போக்கு மாறி தலைவர்களை மக்கள் தட்டி கேட்பாங்கன்னா தான் இவங்க வந்து ஒரு பயம் வரும். நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம மனைவி குழந்தைகளை மதிக்கணும் அப்படின்ற ஒரு பயம் வரும். இப்போ வந்து நம்ம பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்குது, 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு, இல்லை 35 சீட்டு ஒரு 2 ராஜ்யசபா சீட்டுன்னு இப்படி ஒரு கணக்கீடுகள் வந்துட்டே இருக்குது. ப. சிதம்பரம் அவர்கள் செல்வ பெருந்தகையெல்லாம் போய் முதல்வர் அவரை சந்திச்சதா பல நியூஸ்கள் வந்துட்டு இருக்குது. இது வந்து எந்த கட்டத்தை முடிவடைன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா சீட்டை வந்து இது பண்ணுறாங்க, தாக்கல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது காங்கிரஸ் வந்து அந்த கூட்டணிக்கு வரவில்லை என்றால் திமுக வந்து அந்த இடத்த தானே எடுத்துக்கும். ராஜ்யசபா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படி எடுத்துக்கிட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு 35 சீட்டை உறுதிப்படுத்திடுங்க, எங்ககிட்ட 35 எம்எல்ஏக்கள் இருந்தால் நாங்களே ஒரு ராஜ்யசபா மெம்பரை உங்கள் தயவு இல்லாமலே தேர்ந்தெடுத்துக்குவோம். இதுதான் அவங்க சொல்கிற ஒரு நிலைப்பாடு, அவங்க சொல்கிற ஒரு நிலைப்பாடு. அப்போ வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயன்றது வந்து இது வந்து கூட்டணி அப்படின்றதுல வந்து பல்வேறு விதமான உள்குத்துக்கள் இருக்குது. திமுக இந்த சூழலில் வந்து காங்கிரஸ் தலைமை வந்து வேறு விதமாக முடிவெடுத்தாங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து ரெண்டாக பிளவுபட்டு ஒரு பகுதியை வந்து தனியாக தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ இன்னும் நாளைக்கு தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டு நாளைக்கு தெரிஞ்சு. இப்போயே ஈவினிங்கே முடிவாக மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மக்கள் நீதி மையம்லாம் ஒரு 1% கீழே தான் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல பர்சன்டேஜ் இருக்குது, திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான கட்சியாகவே இருக்காங்க. காங்கிரஸ் இழந்துட்டா வந்து ஸ்டாலினுக்கு ஒரு பேக் ஃபயராக அமைஞ்சிடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, நிச்சயமாக அது ஒரு பெரிய பேக் ஃபயராக தான் அமையும். அது இமேஜ் ரீதியாக இது வந்து ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி, பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்ற அந்த தோற்றம் வந்து ஆட்டங்கள்றோம். ஏற்கனவே ஓபிஎஸ்சியும் பிரேமலதாவையும் அவர் சேர்த்துக்கிட்டதுனாலேயே ஒரு விதமான அந்த கொள்கை முகம் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸையும் இழந்துட்டாருன்னா அந்த தோற்றம் இமேஜை வச்சு தான் அவருடைய பொழப்பு போயிட்டுருக்கு. பிஜேபி எதிர்க்கிறதுக்கான ஆளாக்கணும் அப்படின்ற அந்த இமேஜ் தான் அவருக்கு வந்து அது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு, இன்னும் தொகுதி பேரங்கள் எப்படி இருக்குன்னு தெரில. ஒருவேளை வந்து பிஜேபி அதிக சீட்டு கேட்டால் இங்கே வந்து கூட்டணி ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கூட்டணி ஆட்சி, அதாவது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அதிக எண்ணிக்கையில் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக கூட்டணி ஆட்சிக்கு தான் நிர்பந்தப்படுத்துவாங்க. இது எந்த சந்தேகமும் வேண்டாம். அதிமுகவை பொறுத்தளவுக்கு கூட்டணி ஆட்சிக்கு விரும்பவில்லை அவர்கள். ஆனால் இவர்கள் நிர்பந்தப்படுத்தி அவர்களை வந்து கூட்டணி வச்சுருவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லாட்டி அவங்க நிம்மதியாக விட மாட்டாங்க. சார், இப்போ வந்து அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணி போயிட்டாரு. இப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டாருன்னா ஒரு 3 நாட்களில் ஒரு பயங்கரமான ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அவர் வந்து திமுக ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போய் சேர்ற மாதிரி ஒரு தகவல் வருது. இது என்ன விதத்தில் உண்மை நினைக்கிறேன் சார்? அப்போ காங்கிரஸ் வராத பட்சத்தில் அவர் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்குள்ளே வருவார் சார். காங்கிரஸ் இங்கே வந்துருச்சுன்னா அவருக்கு கொடுக்கறதுக்கு சீட் இருக்காது, அவர் விஜய் பக்கம் போயிடுவார். 2 ஆப்ஷனும் வச்சுருக்காரு. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ளே வராட்டி திமுக கூட்டணிக்கு நம்மளை அவங்களே கூப்பிடுவாங்க, போய்க்கலாம் அப்படின்றது துண்டு போட்டு வச்சுருக்காரு.
அவங்க ராமதாஸ் வர்றதை பெருசாக விரும்பலை ஸ்டாலின், காங்கிரஸ் வரட்டும்னு நினைக்கிறாரு. சப்போஸ் வராத பட்சத்தில் கூப்பிட்டுக்குவார். அப்படி கூப்பிட்டுக்கிட்டாருன்னா இவர் விஜய் கிட்ட போகிறதுக்கு ஏற்கனவே பேசி வச்சுருக்காரு, அப்படி போயிடுவார். இப்போ வந்து இவர் உள்ள வந்தால் விசிகா வெளியே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப நெருக்கமான திமுக தலைமையோட ஒரு நெருக்கமான உறவை பேணுகிறார்கள். ரெண்டாவதாக போன முறையை காட்டிலும் சற்று அதிகமாகவே அவர்களுக்கு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் தமிழக அரசியல் குறித்து இவ்வளோ பெரிய நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.